வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஹேண்ட்பேக் சைஸில் பெரிய கூடைகள் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நான் 4 கூடைகள் போட்டிருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்குது. எல்லாமே வந்து ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்டு கம்பெனி வயர் தான் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நார்மல் நாட்டு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் நாட்டு. 4.5 ரோல் வந்து எனக்கு இந்த கூடைக்கு வந்து ஒவ்வொரு கூடைக்கும் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 4.5 ரோல் வந்து வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் வந்து நல்லா லாங்காக ஷோல்டரில் போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் அதே மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஹேண்ட்பேக் டைப்பு அப்படின்றதுனாலேயே நமக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அதே அளவு வந்து ஹைட்டும் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து ஷோல்டரில் லாங்காக போடுறப்பையும் உங்களுக்கு வந்து அது ஹேண்ட்பேக் மாடல் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த ஹேண்ட்பேக் மாடலே நான் வந்து வேறு எந்த டிசைனுமே நான் பண்ணல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் மட்டும்தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இதுலேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா கீச்செயின்ஸ் வாங்கி டெக்கரேட் பண்ணலாம். உள்ளன்லேயே நீங்கள் ஏதாவது டாய்ஸ் போட்டு அதையும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் நிறைய கூடைகள் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஷோல்டரில் போடுற மாதிரியும் ஹேண்ட்பேக் வந்து கேட்குறாங்க. இந்த கூடையை பாருங்கள், நல்லா பெரிய சைஸ் கூட. நம்ம போடுறப்ப நல்லா நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போடணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி ஸ்டிஃபாக உங்களுக்கு வந்து இந்த கூடைகள் இருக்கும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 9.25 அடியில் 35 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் நான் போட்டிருக்கிறதுனால எல்லாமே பிளாக் தான். பேஸ் வந்து 15 லைன் போட்டுக்கோங்க. ஹேண்ட்பேக் டைப்புன்றதுனாலேயே ஹைட் வந்து அதே 35 லைன் போட்டிருக்கேன் நான். நாட்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா டைட்டாக போட்டிருக்கேன்னு. நம்ம இது பெரிய சைஸு கூடையாக வருங்க, அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் டைட்டாக போட்டுக்கணும். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். அப்படின்னா தான் வந்து கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லா ஈவனாக வரும் அப்படின்றதுக்காக. நான் இந்த கூடைகளுக்கு வந்து நீங்கள் உள்ள துணி வச்சு தச்சு ஜிப்பு வச்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக் மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கூடையோட ஹேண்டில் பாருங்கள். 7 அடியில் 3 வயர் வந்து இன்னர் வயர் எடுத்துக்கோங்க. அவுட்டர் வயர் வந்து 14 அடியில் 2 வயர் எடுத்துக்கோங்க. 2 வயர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், 2 நாட்டில் இருந்து ஆரம்பித்து அதே மாதிரி 2 நாட்டில் இருந்து முடிச்சிருக்கேன் நான். இதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஹேண்ட்பேக்குன்றதுனால ரொம்ப திக்காக போட வேணாம், தின்னாக இருந்தாலே போதும். பட் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் இன்னர் வயர் வந்து 7 அடி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவுட்டர் வந்து 14 அடி இருந்தால் போதும். நம்ம ஹேண்டில் வந்து எப்போயுமே திக்காக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இன்னர் வேர் நிறையா வைப்போம். அதனால தான் நம்ம வந்து இன்னர் வேர்லேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் வைப்போம். ஆனால் இந்த தடவை 2 பங்கு இருந்தாலே போதும், நம்மளுக்கு ஹேண்டிலுக்கு நல்லாவே வந்துடும். இப்போ அடுத்து இந்த மாடல் எப்படி அப்படின்னு பாருங்கள். இந்த ஒரு இடத்துல மட்டும் பிளாக் வரும், மற்ற எல்லா இடத்துலையுமே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸ் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வரும். இது எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். நம்ம கட் பண்ணுற வயர் வந்து ஒயிட் கலரில் வந்து 25 வயரும், பிளாக் கலரில் வந்து 10 வயரும் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 35 வயரு. மற்றபடி பேஸ் போடுறதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட்லேயே போட்டுருங்க. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் பிளாக் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாடல் வரும். இப்போ இந்த மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி ஃபுல் ஒயிட்டும் பாதி வந்து மிக்ஸ்டு பிளாக் அண்ட் ஒயிட்டும் வந்திருக்கும். இது எப்படின்னு பாருங்கள். நம்ம 15 வயர் வந்து 25, அதாவது 17, 18 அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க, பிளாக்கும் ஒயிட்டும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒயிட்டு தான், பேஸ் போடுறதும் ஒயிட் தான், ஹைட்டும் வந்து ஒயிட்டு தான். அப்படி போடுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும். பார்த்தீங்களா, அது நேராக இருக்கணும். அந்த பிரியிற இடத்துல வந்து நேராக இருக்கணும், நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் கோணலாக இல்லாமல் உங்களுக்கு வந்து கூட வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இது பாருங்கள் 50-50 டைப்பு. இது எப்படி போடணும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெட்டுறது ஃபுல்லாமே பிளாக்கில் வெட்டிக்கோங்க. பேஸும் பிளாக்கில் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து ஒரு 16 லைன் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாக்கில் போடுங்க, அப்புறம் வந்து ஒயிட்டில் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து கூடையை நல்லா அனலைஸ் பண்ணாலே நம்மளுக்கு எப்படி என்ன மாடலில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியும். உங்களுக்கே தெரியும், இது வந்து பெரிய சைஸ் கூட. இதே இதுலேயே நீங்கள் வந்து சின்ன சைஸ் போடலாம், மீடியம் சைஸு, 3 ரோல் கூடைகள், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ஸில் வந்து இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஹேண்ட்பேக் டைப் மாடலில் போட்டிருக்கிறதுனால இந்த மெத்தடில் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கூடைகளை பற்றி ரேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.